அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான வீடியோவில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கட்டி சோறு தான் செய்ய போகிறேன். வெயிலில் நின்றுக்கிட்டு சைடிஷ்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இல்லாமல் இந்த கட்டி சோறு செஞ்சுட்டு ஒரு மீன் பொரித்து ஒரு துவையல் வச்சா சாப்பிட்டா போதும். சூப்பராக இருக்கும் அந்த வெயிலுக்கு. நான் தேங்காய் பாலை இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு குக்கரில் கொதிக்க விட்டுருக்கேன். அது கூடயே அரிசியும் போட்டாச்சு. நல்லெண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு கரைச்சி வச்சுருந்த புளியும் அது கூடவே சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொதி வரும்போது இந்த புளி தண்ணியும் அது கூடவே சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கடலைப்பருப்பு போட மறந்துட்டேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்ந்து வெந்துடும். 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு குக்கரில் தம்மாயிடும். இப்போ நல்லா தம்மாயி வந்துருச்சு. அது மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு. கட்டி சோறுங்கிறதுனால நம்ம காலையிலே செஞ்சு வச்சிடலாம். சாப்பிடும் போது நல்லா ஆறி நல்லா தான் இருக்கும். அது கூடவே நான் மீன் பொரிச்சிருக்கேன். அப்புறமா ஒரு துவரம்பருப்பு துவையல் செஞ்சுருக்கேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரூட் சலாடும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதையும் கட்டி சோறுங்கிறதுனால நைட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் லேட்டாகவே யோசித்ததுனால இந்த ப்ராசஸரில் போட்டு எடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், கையால் பிணையிறதை விட. அதனால் இதில் போட்டு எடுத்தாச்சு. 1 கிலோவை நான் 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. எப்போவுமே நான் இதில் போட மாட்டேன். சாயந்தரமே கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நல்லா ஊற விட்டு அப்புறமா நைட்டுக்கு நான் பரோட்டா போடுறது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக செஞ்சதுனால ஒரு 8 மணி போல் தான் பரோட்டா சுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்துச்சு. சரி, இதில் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கமேன்னு சொல்லிவிட்டு இதில் போட்டேன். கையால் பிணையிறதை விட நல்லா ஊற விட்டுறதை விட இதை உடனே பிசைஞ்சு உடனே சுட்டாச்சு. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. பரோட்டாவுக்கு கோழியானமும் காய்ச்சிட்டேன். பரோட்டாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.